அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். அகத்தாமரை மலர் மீதுரை அருணாச்சல ரமணன், நகைத்தானுற விழித்தானர செகுத்தான் எனதுயிரை, மிகத்தானருள் சுரந்தானென முகவாபுரி முருகன், ஜகத்தாருய வகுத்தான் முறை திருவாசக நிகரே. ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நாம் இப்போ நான் யார் அப்படிங்கிற அந்த ரமண பகவானுடைய அறிவுரையிலேருந்து, அவருடைய நூல், அவருடைய முதல் டீச்சிங் தட் வாஸ் லைக் டாக்குமெண்டட் அப்படின்னு சொல்லலாம், அந்த பதிவுலேருந்து நாம் இப்போ கடைசி 5-6 கேள்விகளுக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் 20 கேள்விகளை பார்த்துருக்கோம். இப்போ 21வது கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வி பதிலெல்லாம் ஒரு சமயத்தில் பக்தர்கள் கேட்டு ரமண பகவான் சொன்ன பதிலை தொகுத்து ஒரு நூலாக கொடுத்துருக்குங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ இது இந்த நிதித்தியாசன கிரந்தத்தோட அந்த அந்த பரிபூரணத்தை இந்த இறுதி கட்டத்தில் நம்ம பார்க்கலாம். சாஸ்திரம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு சொல்கிறது. இப்போ இந்த நிதித்தியாசனத்தை பற்றி தான் ரமண பகவான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கார். செல்ஃப் என்கொயரி அப்படிங்கும் பொழுது நாமே கேட்டுக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது, விசாரணையை எப்படி பண்ணுறது, அது எப்போ நிறுத்துறது, எப்படி ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 21வது கேள்விக்குள்ளே நுழைவோம். முக்தியில் விருப்பம் உள்ளவனுக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா அப்படின்னு கேட்குறார். வேண்டியதெல்லாம் முக்தி. முக்தினா என்ன? விடுதலை. இந்த பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒரு ஜீவனுக்கு தத்துவத்தில் இருக்கிற விசாரணை தேவையா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இப்போ அதோடைய பதிலை முதல்ல படிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆராய்வோம். குப்பையை கூட்டி தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்வது எப்படி பயனில்லையோ, அப்படியே தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் சேர்த்து தள்ளிவிடாமல் அவை இத்தனை என்று கணக்கிடுவதாலும் அவற்றின் குணங்களை ஆராய்வதாலும் பயன் இல்லை. பிரபஞ்சத்தை ஒரு சொப்பனத்தை போல் எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இங்கே தத்துவம்னு கேட்கும் பொழுது நமக்குள்ள பல கேள்விகள் வரும். எந்த தத்துவத்தை பற்றி கேட்குறார்? இப்போ சாஸ்திரம்னு சொல்கிறோமே, அதை பற்றி கேட்குறாரா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஸ்ரவணம் மனனம் அதுக்கப்புறம் தானே நிதித்தியாசனம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த பகவத்கீதை, உபனிஷத்ஸு, அப்புறம் நிறைய இருக்கே, அந்த தத்துவம் இந்த தத்துவம்னு ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்கே. அந்த உபனிஷத்துலேயே அத்தனை உபனிஷத்ஸ் இருக்குது. சில பேர் 108ங்கிறா, சில பேர் அதுக்கும் மேலே இருக்குது அப்படிங்கிறா. அப்போ எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் ஸ்ரவணம் பண்ணணும், எல்லாத்தையும் மனனம் பண்ணணும்னா ஒரு ஜென்மம் போராதே அப்படின்னு நமக்கு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் இப்போ இந்த பதில் வருது. ஏன்னா இது சாஸ்திரத்தில் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு.
வந்து பரவித்யா அபரவித்யா அப்படின்னா என்னன்னு கேட்கும் பொழுது முண்டக்க உபநிஷத்தில் வரும் இது. அப்போ பரவித்யாங்கிறது மட்டும்தான் வந்து அந்த தத்துவம், அதாவது அந்த உண்மையை பற்றி நம்ம உணர்ந்துக்கிற தத்துவம். மற்றதெல்லாம் அபரவித்யாவில் வந்துடும். சரி, அப்போ அபரவித்யா என்ன அப்படின்னு நம்ம கணக்கிடும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்தை பற்றின அறிவெல்லாம் அபரவித்யா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அதாவது இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிறோம், பயாலஜி படிச்சுக்கிறோம், இல்லைனா கணக்கு படிச்சுக்கிறோம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜு, இப்போ வந்து எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறா, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி படிச்சுக்கிறா. இதெல்லாம் அபரவித்யான்னு சொல்லிடலாம். ஏன்னா இதெல்லாம் விவகாரமாக உலகத்தை நடத்துறதுக்கு தான். மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கணும், சேமித்த பணத்தை பாதுகாக்கணும், யோகக்ஷேமம் அதே தான் பண்ணிட்டு இருக்கணும். இல்லாததை வேணும்னு போய் அடையணும், அது வந்து யோகம். அப்புறம் சேர்த்ததை வந்து பாதுகாக்கணும், அது வந்து நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு அது க்ஷேமம். அப்படியே பண்ணிட்டு இருந்தால் அது அபரவித்யா இல்லையா? ஆனால் இந்த முண்டகோபனிஷத்தில் என்ன சொல்லணும்னா, எல்லா வேதங்களையும் எல்லா உபனிஷத்தையும் அதுலேயே கொண்டு போய் போடும், அபரவித்யான்னே சொல்லும். அது எப்படி அப்படின்னு நமக்கு தோணும். அது எப்படின்னா, இந்த அறிவு தான் உண்மை, அதாவது ஆத்மா தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த ஆத்மா நான்னு புரிஞ்சதுக்கப்புறம், இந்த ஜகத்தை முழுக்க முழுக்க மித்தியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த புத்தகமாக இருக்கிற அந்த தத்துவமும் அபரவித்யாவில் போயிடும். அது தெரிகிற வரைக்கும் நம்ம அதை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கணும் தான். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இப்போ இந்த நான் யாருங்கிற புத்தகமும் அதை நம்ம பிடிச்சிக்கிறோம் இல்லையா? அதில் பகவான் சொல்லியிருக்கிற தத்துவத்தையும் இப்போ ஆராய்ஞ்சுன்னு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த தத்துவமும் வேண்டாமா அப்படின்னு கேள்வி வரும். புரிஞ்சதுக்கப்புறம் வேண்டாம், புரியறதுக்கு முதல்ல வேணும். அதை வந்து ஒரு ஒரு உந்துதல் மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு தூணை பிடிச்சிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ எழுந்துக்கணும் அப்படின்னா, முட்டி வலிக்கிறதுன்னா ஒரு தூணையோ பிடிச்சுண்டு ஏந்துக்கிறோம். இல்லை நடக்கணும் அப்படின்னா ஒரு வாக்கரை வச்சுண்டு, இல்லைன்னா ஒரு அந்த கேனை வச்சுண்டு நடக்கிற மாதிரி இந்த தத்துவங்கள், இந்த நூல்கள், இந்த நம்ம குருமார்கள் சொல்லியிருக்கிற அறிவுரைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். ஆனால் அதை வச்சு மனனம் பண்ணி விசாரணை பண்ணி அந்த நிதித்தியாசனத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கும் பொழுது இந்த தத்துவங்கள் எல்லாம் தேவையில்லாமல் போயிடும். எதுக்கு அது முக்கியம்னா, சில பேர் வந்து நான் 20 வருஷமாக வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுட்டேன், அந்த கிளாஸ்க்கு போகிறேன், நான் எல்லா உபநிஷத்தையும் படிச்சுட்டேன், இப்போ பிரம்மசூத்ரா கிளாஸ்க்கு போகிறேன், அதையே ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹண்டிங்காக, அதையும் வந்து கேட்ச் கில் மென்டாலிட்டியோட நான் அதை வந்து படிக்கிறேன்னு நினைக்கிறா இல்லையா? அதுக்காக தான் இதை சொல்கிறார். தத்துவங்கள் இத்தனை என்று கணக்கிடுவதும் அவற்றின் குணங்களை இந்த உபநிஷத்தை விட அந்த உபநிஷத் பெட்டர் அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா இந்த சம்பிரதாயத்தை விட இன்னொரு சம்பிரதாயம் வசந்தது அப்படின்பா. அந்த மாதிரி குணங்களை ஆராய்வதும் பயனில்லை. பிரபஞ்சம் ஒரு சொப்பனம், எல்லாமே ஒரு சொப்பனம். அப்படின்னா இப்போ சொப்பனத்தில் நீ உபனிஷத் படித்தா என்ன ஆக போகிறது? முழிச்ச உடனே அந்த அறியாமை நீங்கின உடனே எல்லாமே நீங்கிடும். அது மாதிரி இதை நம்ம பார்க்கணும். இப்போ குப்பை அப்படின்னு சொல்லிட்டார், குப்பையை தள்ளணும். என்ன குப்பை? நம்ம வந்து அஜ்ஞானம்ங்கிறது தான் குப்பை, நம்ம மேலே போட்டுன்னு இருக்கிற குப்பை. நம்ம வந்து நம்மளை நாமே மறைச்சுன்னு இருக்கோம். நான் இது நான் அதுன்னு போட்டுன்னு இருக்கிற அந்த உடம்பு, நான் மனசு, நான் அகங்காரம், நான் இன்னாரின் மனைவி, இன்னாரின் பெண், இன்னாரின் தாயார், அந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டுன்னு இருக்கிறதெல்லாம் நீக்க நமக்கு நான்கிற அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் புரியும். அது வந்து சொல்லுவா, அதாவது இந்த ஆத்ம ஞானம் பண்ணுறது, இந்த விசாரம் பண்ணுறதே வந்து ஒரு சைலண்ட் அஃபேர். ஏன்னா நீ குப்பையை கொண்டு போய் போடுற அப்படின்னா ஊர் முழுக்க சொல்லிட்டு பாரு, எங்கள் வீட்டில் இவ்வளோ குப்பை இருக்குது, நான் எல்லாத்தையும் தூக்கி போடுறேன் அப்படின்னு பெருமையாக போய் குப்பையை போடுறது பகிர்ந்துப்பியா? இந்த காலத்தில் பகிர்ந்துண்டாலும் பகிர்ந்துப்பா. இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா குப்பையும் வருது. ஆனால் சாதாரணமாக குப்பையை நீக்கிறத வந்து பகிர்ந்துக்க மாட்டோம் இல்லையா? அது வந்து ஒரு சீக்கிரட்டாகியோ, இவ்வளோ சேர்த்து வச்சுட்டோமே, இதெல்லாம் எப்படிப்பா நீக்கிறதுன்னு சொல்லி நம்ம அதை நீக்கிடுவோம். அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் சைலண்ட்டாக வந்து அஃபேராக ஒரு மனசுக்குள்ளே அந்த அந்தர்முகமாக இருந்து அந்த கேள்வியை கேட்டு
நீக்கணுமே தவிர இவ்வளோ குப்பை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இல்லை. இந்த பிரபஞ்சம் ஒரு சொப்பனம்னு நினச்சி சொப்பனங்கிறத உணர்ந்து அதை விளக்கணும், அதிலிருந்து நாம் விழிக்கணும். அதனால தான் கதோபனிஷத்தில் வரும் உத்திஷ்ட ஜாக்கிரத அப்படின்னு. எழுந்துக்கோன்னா என்ன, தூக்கத்துலேருந்து அப்படியே கண்ணை மட்டும் முழிக்கிறது. ஜாக்கிரத விழிப்பு நிலையை அடை. அந்த தூக்கங்கிறது இந்த அறியாமைங்கிற இருளில் நீ இருக்க, அதிலிருந்து முழிச்சு அறிவு ஞானம்ங்கிற அந்த விழிப்பு நிலையில் அந்த வெளிச்சத்தில் இரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தத்துவங்களை கணக்கிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹண்டிங், அதில் ஸ்பிரிச்சுவல் ரொமான்டிசிசம்னு கூட சொல்லுவாள். அப்படி போகாமல் நான் இந்த கேம்புக்கு போனேன், அந்த கேம்புக்கு போகிறேன், அப்புறம் அதை முடிச்சிருக்கேன், இதை முடிச்சிருக்கேன், இவ்வளோ எழுதியிருக்கேன். நாரதர் சொல்லுவார் சாந்தோக்கிய உபநிஷத்தில் 8வது அத்தியாயத்தில் வரும், நீ என்னெல்லாம் படிச்சிருக்கேன்னா அப்படியே லிஸ்ட்டு பண்ணுவார். அவ்வளோ படிச்சிருப்பார் அவர், சதுர்வேதி. எல்லாத்தையும் படிச்சுட்டோம், ஆனால் எனக்கு சோகம் இருக்குது மோகம் இருக்குன்னா நீ படித்து பிரயோஜனமே இல்லை. அதனால தான் இந்த இடத்துல விசாரணை அந்த நிதித்தியாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்மளுக்கு சொல்லித்தரார். இப்போ அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். சொப்பனம்னு சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்? பிரபஞ்சம் ஒரு சொப்பனம்னார். இப்போ அடுத்த கேள்வி, நனவிற்கும் கனவிற்கும் பேதம் இல்லையா? நனவுனா இப்போ ஜாக்கிரதை, நம்ம விழிப்பு நிலை. கனவுனா நம்ம நல்லா அந்த டீப் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற தூக்கத்தில் பார்க்குற சொப்பனம். அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. நனவு ஜாக்ரம் தீர்க்கம், கனவு சொப்பனம் க்ஷணிகம் என்பதை தவிர வேறு பேதம் இல்லை. அதாவது விழிப்பு நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு லாங் ட்ரீம், அவ்வளோதான். வேக்கிங் ஸ்டேட் இஸ் அ லாங் ட்ரீம். எப்படி ட்ரீம் ஒரு ஷார்ட்டாக இருந்துட்டு அப்படி முழிச்சுட்டுடுறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோம், வேக்கிங் ஸ்டேட்டை நிஜம்னு நினைக்கிறோம். ஏன்னா அது திரும்ப அதே மாதிரி வருது. அதில் ஒரு ரெப்படிஷன், ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது. காத்தால் எழுந்துக்கும் போது நம்ம தூங்குறதுல எந்த வீட்டில் தூங்கினோமோ அந்த வீட்லேயே முழிச்சுக்கிறோம். கனவு ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை, மாற்றி மாற்றி வருது. அப்போ கனவு பொய்ன்னு தெரிகிறது. ஆனால் இந்த நனவு, இந்த சோகால்டு நனவு, இந்த ஜாகிரத ஸ்டேட்டில் அதே வீட்டில் முழிக்கிறோம், அதே மனுஷாலை பார்க்குறோம், அதே சூழ்நிலையை பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது நிஜம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் இதுவும் ஒரு லாங் ட்ரீம், ஒரு தீர்க்க சொப்பனம். அதை தவிர ரெண்டுத்துக்கும் வேறு டிஃபரன்ஸ் கிடையாது. ஜாகிரத்தில் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ அவ்வளவு உண்மையாகவே சொப்பனத்தில் நடக்கும் விவகாரங்களும் அக்காலத்தில் தோன்றுகின்றன. அங்கதான் முக்கியம், அக்காலத்தில்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா நீ கனவுல இருக்கும் பொழுது அந்த கனவு உண்மையா இருக்கு, அப்போ உனக்கு அது கனவுன்னு தெரியறது இல்லை. ஆனால் நீ முழிச்சதுக்கு அப்புறம்தான் ஓ நடந்தது கனவு அப்படின்னு தெரியறது. அதே மாதிரி ஜாகிரதையில் நடக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் அது நிஜம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம், நீ விழித்ததுக்கப்புறம், உத்திஷ்ட ஜாகிரதைன்னு சொல்லும் பொழுது விழிச்சதுக்கு அப்புறம், அதே தானே நம்ம விவேகானந்தர் சொன்னார், அவேக் அரைஸ் அண்ட் அவேக் அப்படின்னார். நீ விழிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜாகிரத விழிப்பு நிலையில் நடக்கிறதெல்லாமும் ஒரு தீர்க்க சொப்பனம் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். சொப்பனத்தில் மனம் வேறொரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறது. ஜாகிரம் சொப்பனம் இரண்டிலும் நினைவுகளும் நாம ரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன. சொப்பனத்தில் நம்ம வேறொரு தேகம்னு ஏன் சொல்கிறாருன்னா, அந்த சூக்ஷ்ம தேகம், அந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் மைண்டும் சேர்ந்து ப்ளே பண்ணுறது இல்லையா, அதனால தான் அது சொப்பனம்ங்கிறது நம்மளுக்கு முழிச்சதுக்கப்புறம் தெரியறது. ஆனால் அந்த ஜாகிரத நிலையிலையும் அதே தான் ஆறுது. அதே மாதிரி அந்த மைண்டும் சென்ஸ் ஆர்கன்ஸும் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கு. என்ன ப்ளே? நினைவுகள் நாம ரூபங்கள். நினைவுகள்னால் நம்மளோட மெமரிஸ் மைண்டுலேருந்து தான் வருது. அந்த அந்த காரணத்தில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்கிறது உண்டு. மனசு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும். புத்தி இதை பண்ணு அப்படின்னு, இல்லைன்னா இதை பண்ணாத அப்படின்னு சொல்லும். அந்த சித்தம்ங்கிறது தான் மெமரிஸ். நம்மளுடைய பாஸ்ட் கண்டிஷனிங்கை வச்சு தான் நம்மளுடைய நினைவுகள் இருக்குது.
நம்மளோட ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த வாசனைன்னு சொல்லலாம். அந்த இது காலம் நமக்கு நடந்திருக்கிற அந்த விஷயங்களை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான். அப்புறம் நாம ரூபம். நாம ரூபம் என்ன? நம்ம ஒரு வேர்டு அண்ட் தென் ஒரு மீனிங். அப்படி தானே இந்த ஜகத்து ஃபுல்லாகவே வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம். அதான் இந்த உலகம். இந்த உலகம் வந்து வாக்குலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. வாக்குலேருந்து வந்து டான்ஸ் ஆடுறது. அப்படியே ஒரு நேமை கொடுத்துட்றோம், ஒரு ஃபார்முக்கு ஒரு நேமை கொடுத்துட்றோம். அப்போ அது வந்து ஒரு பொருளாக நமக்கு தெரியறது. அதனால தான் வந்து இது எல்லாமே வந்து மித்தியாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சத்து சித்து ஆனந்தம் மட்டும்தான் வந்து உண்மை. அதுக்கப்புறம் நாமரூபம், அந்த 5 சேர்ந்து தான் உலகம் வருது. அப்போ அந்த நாமரூபத்தை நீக்கிட்டு சத்து சித்து ஆனந்தத்தை மட்டும் நாம் பார்க்கணும். வேறு விதமாக சொல்லணும்னா அஸ்தி பாத்தி பிரியம் அப்படின்பா. அஸ்தினா இருப்பு, அதான் சத்து. அப்புறம் பாத்தினா சித்து, அதுதான் வந்து வெளிப்படுறது. அதுக்கப்புறம் பிரியம். பிரியங்கிறது ஆனந்தம். அதாவது ஒரு சில பொருள்களை பார்த்தா நமக்கு வேணும்னு இருக்குது, ஒரு சில பொருள்களை பார்த்தா வேண்டான்னு இருக்குது. அப்புறம் நாமரூபம். நாமரூபம் நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன். நாம் கொடுக்கறது தான் அந்த பேரும் அந்த ஃபார்மும். அதை நீக்கிட்டோன்னா ஏக காலத்தில் நிகழ்வதால் அது உண்மை போல் இருக்குது. ஆனால் அதை நீக்கிட்டோன்னா அந்த சத்து சித்த ஆனந்தம் நமக்கு தெரியும். சத்து சித்த ஆனந்தம் தான் உண்மைங்கிறத புரிஞ்சுட்டுட்டோம்னா நாம ரூபம் மித்யாங்கிறது புரிஞ்சிடும். எப்படி வேணாலும் நம்ம அதை பார்க்கலாம். சிக்கன் ஃபஸ்ட்டு வந்ததா இல்லை எக்கு ஃபஸ்ட்டு வந்ததான்னு கேட்குற மாதிரி தான். ஞானம் வந்துடுத்துனா, ஞான திருஷ்டி வந்துடுத்துனா, மற்றதெல்லாம் பொய்ன்னு புரிஞ்சுடுத்துனா, நான் ஆத்மாங்கிற எண்ணம் அந்த அந்த ஸ்வரூபத்தில் ஆத்ம நிஷ்டையில் நம்ம இருக்க முடிஞ்சதுன்னா இந்த ஜகத் பொய்ங்கிறது வந்து ரொம்ப சுலபமாக நமக்கு தெரியும். இப்போ அடுத்த கேள்வி, முமுக்ஷுக்களுக்கு நூற்படிப்பால் பிரயோஜனம் உண்டா? இப்போ முமுக்ஷு அப்படின்னா த ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு பி ஃப்ரீ. முச் தாத்து தான் வந்து ஃப்ரீ அப்படின்னு. அப்போ யார் இந்த பந்தத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறாளோ அவள் பேர் தான் முமுக்ஷு. அவர்களுக்கு நூற்படிப்பால் பிரயோஜனம் உண்டா? கிட்டத்தட்ட 21வது கேள்வி மாதிரி தான். 21வது கேள்வியிலே வெறும் தத்துவங்கள் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து நூற்படிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நம்ம பகவான் எப்படி பதில் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். எந்த நூலிலும் என் நூலிலும் முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளபடியால் மனோ நிகிரகமே நூல்களின் முடிவான கருத்து என்று அறிந்து கொண்ட பின்பு. இது கொஞ்சம் கவனிக்கணும். சில பேர் வந்து இதை மட்டும் சொல்லிட்டு நூற்படிப்பில் பயன் இல்லை, நூற்படிப்பில் பயன் இல்லை, நான் போய் அப்படியே போய் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு உட்காரக்கூடும். அவளுக்கு முன் ஜென்மத்திலேயே இந்த தத்துவங்களும் இந்த நூற்படிப்பும் இருந்தாலும் குருவின் அனுகிரகம் இருந்தால் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனால் மந்த அதிகாரியாக இருக்கிறவாளுக்கும் மத்தியம அதிகாரியாக இருக்கிற முக்காவாசி பேர்களுக்கும் இந்த ஸ்ரவண மனனம் தேவைப்படுறது. உத்தம அதிகாரியாக இருக்கிறவாளுக்கு அப்படியே நிதித்தியாசனம் பண்ண முடியும். ஏன்னா எல்லா நூல்களும் என்ன சொல்கிறதுன்னா மனதை அடக்கணும். மனதை அடக்கணுங்கிறத தெரிஞ்சுட்டு எப்படி மனதை அடக்கணும், மனோ நிகிரகம் பண்ணணும், யோகாசனம் பண்ணணுமா, மெடிடேஷன் பண்ணணுமா, சைலண்ட் மெடிடேஷன் பண்ணணுமா, விபாசனா பண்ணணுமா, இல்லை அப்படியே லாங் வாக் போகணுமா, அதெல்லாம் அவளுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கணும். அதை பண்ணிவிட்டு பண்ணால் போகும். நூல்களை படிக்கிறதுனால அவங்களுக்கு பயன் இல்லை. ஆனால் நூல்களை படித்தாதான் வந்து முடிவு என்னன்னு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி திரும்பி அந்த நூலை படிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அந்த அகங்காரம் வந்து அந்த நூலை மனப்பாடம் பண்ண சொல்லும், அப்படியே வந்து இன்னொருத்தருக்கு சொல்லித்தர சொல்லும், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அது தம்பட்டம் பண்ணிக்கும். அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறார். பின்பு நூல்களை அளவின்றி படிப்பதால் பயனில்லை. மனதை அடக்குவதற்கு என்ன பண்ணணும்? தன்னை யார் என்று தன்னுள் விசாரிக்க வேண்டும். அல்லாமல் எப்படி நூல்களில் விசாரிப்பது? பகவான் எப்போதும் கேள்விக்கு பதிலை வந்து கேள்வியாகவே கொடுப்பார். நீ யாருங்கிறது நீ விசாரிப்பையா, உன் மனசை கேட்பையா, இல்லைன்னா நூலில் கேட்பையா அப்படின்னு கேட்குறார். தன்னை தன்னுடைய ஞான கண்ணால் தானே அறிய வேண்டும். நீ வந்து உன்னோட ஞான கண்ணால் தான் உன்னை பார்க்க முடியும்.
தான் பஞ்ச கோஷங்களுக்குள் இருப்பது நூல்களோ அவற்றிற்கு வெளியில் இருப்பவை. இந்த தான்கிறது அந்த ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த உணர்வு பஞ்ச கோஷமான இந்த அன்னமயம், மனோமயம், அந்த பிராணமயம், அந்த கோஷத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அன்னமயம் இந்த உடம்பு, அப்புறம் பிராணமயம். பிராணமயம் வந்து நம்மளுடைய அந்த செயல்பாடு நடக்கிறது. அப்புறம் மனோமயம், அதுக்கப்புறம் ஆனந்தமயம், விஞ்ஞானமயம், அப்புறம் ஆனந்தமயம். விஞ்ஞானமயங்கிறதும் ஆனந்தமயங்கிறதும் கர்த்திருவமும் போக்திருத்துவமும் இதெல்லாம் நீக்கினா உள்ளே இருக்கிறது அந்த தான்கிற உணர்வு. அதை வந்து நீ எப்படி நூல்களை போய் தேடுவ? அது நூல்கள்ங்கிறது வந்து லைப்ரரியில் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிற நூல், அதுலேயே இருக்கு தான், தான் உனக்குள்ளெல்லாம் இருக்குது, நீ விசாரி அப்படிங்கிறார். ஆகையால் பஞ்ச கோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீணே. கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். அதான், ஏன்னா கற்றதும் வந்து ஒரு மித்யா, நான் இதெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மித்யா, நீ அதையும் மறக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லுவா. அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட சொத்து சொகம், அப்புறம் தன்னோட குடும்பம், மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு ரமணரை வந்து பார்க்க வந்தாராம். வந்துட்டு, பகவான் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். சரி பண்ணுறேன். என்ன, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டேங்கிறிய, அந்த விட்டவனை நீ எப்பொழுது விடுவாய் அப்படின்னு கேட்டார். நான் விட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் விடணும். நான் படித்தேன்னு அந்த அகங்காரம் சொல்கிறது இல்லையா, அந்த அகங்காரத்தையும் விடணும். அதையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது 24வது கேள்விக்கு போகலாம். சுகமாவது யாது அப்படின்னு கேட்டிருக்கேன். சுகம் என்பது ஆத்மாவின் ஸ்வரூபமே. இப்போ நம்ம சுகம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, சுகம் துக்கம்னு நம்ம வந்து அந்த மனசோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அந்த சுகத்தை சொல்லலை. இவர் வந்து பேரின்ப சுகத்தை சொல்கிறார், ஆனந்தத்தை சொல்கிறார். அனந்தம், அளவில்லா ஆனந்தம், அதை சொல்கிறார். எப்படின்னு பார்ப்போம். சுகம் என்பது ஆத்மாவின் ஸ்வரூபமே. சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறன்று. இப்போ இங்கே சுகம்னு சொல்லியிருக்கிறது இந்த ஆத்மனிஷ்டை. பிரபஞ்ச பொருள் ஒன்றிலாவது சுகம் என்பது கிடையாது. அவைகளிலிருந்து சுகம் கிடைப்பதாக நாம் நமது அவிவிவேகத்தால் நினைக்கின்றோம். மனம் வெளிவரும்போது துக்கத்தை அனுபவிக்கிறது. இப்போ வெளியில தான் சுகம் இருக்குன்னு நினச்சிக்கிறோம், ஆனால் ஆத்மசுகம், ஆத்மஸ்வரூபம் தான் சுகம். எப்போல்லாம் நீ ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கியோ அப்போல்லாம் நீ சுகமாக இருக்க. இப்போ நம்ம மாற்றி புரியணும். எப்போல்லாம் நீ சுகமாக இருக்கியோ, ஆஹா இது சுகம்னு நினைக்கிறியோ, அப்போல்லாம் நீ ஆத்மஸ்வரூபத்தில் இருக்க. அதுலேருந்து நீ வெளியில் வந்துட்டேன்னா உனக்கு துக்கம் வந்துடுறது, மனசு வந்து துக்கத்தை அனுபவிக்கிறது. உண்மையில் நமது எண்ணங்கள் பூர்த்தியாகும் போதெல்லாம் அது மனமானது தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு திரும்பி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. அப்படியே தூக்கம், சமாதி, மூர்ச்சை காலங்களிலும் இச்சித்த பொருள் கிடைக்கிற பொழுதும், வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகும் பொழுதும் மனம் அந்தர்முகமாகி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. இப்போ எப்பெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷம் வருதோ, ஆஹா இது எனக்கு லாட்ரி கிடச்சிது அப்படின்னு நினச்சோன்னா அந்த சுகம் போது வரும்பொழுது நான் வந்து ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்பெல்லாம் சுகம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஆத்ம சுகத்தையே நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். சொல்கிறார் பாருங்க, இச்சித்த பொருள் கிடைக்கும் பொழுதும் சுகம், வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகும் பொழுதும் சுகம். அதுதான் அந்த அஸ்திபாதி பிரியம். பிரியம் வந்து இப்போ வந்து ஒரு பொருளை பார்க்கும்போது, ஒரு லட்டுவை பார்த்தா சுகம், ஆனால் ஒரு கரப்பாம்பூச்சி நம்மளை விட்டு போச்சுன்னா சுகம் இல்லையா. அந்த வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகும் பொழுதும் மனம் அந்தர்முகமாகி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. இப்படி மனம் ஆத்மாவை விட்டு வெளியே போவதும் உள்ளே திரும்புவதுமாக ஓய்வின்றி அலைகிறது. மரத்தடியில் நிழல் சுகமாயிருக்கிறது, வெளியில் சூரிய வெப்பம் கொடுமையாயிருக்கிறது. வெளியில் அலையும் ஒருவன் நிழலில் சென்று குளிர்ச்சி அடைகிறான். சிறிது நேரத்திற்கு பின் வெளி கிளம்பி வெப்பத்தின் கொடுமை காற்றாது மறுபடியும் மரத்தடிக்கு வருகிறான்.
இவ்வாறு நிழலில் இருந்து வெயிலில் போவதும் வெயிலில் இருந்து நிழலில் செல்வதுமாய் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் அவிவேகி. அப்போ நம்ம ஆஹா நிழல் வேணும்னு மரத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிறோம். அப்புறம் திரும்ப வெயிலுக்கு போகிறோம். ஐயோ ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக, திரும்ப ஏசியை போடு, ரூமுக்குள்ளே போ, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மனசுக்கு ஆத்மா ஸ்வரூபத்திலிருந்தும் ஜகத்துக்கும் மத்தி மத்தி போயிட்டே இருக்கு. அப்படி பண்ணவன் அவிவேகி. ஆனால் ஞானி என்ன பண்ணுவான்? விவேகி என்ன பண்ணுவான்? நிழலை விட்டு நீங்கான். அப்படியே ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை. ஆனால் அஞ்ஞானியின் மனமோ பிரபஞ்சத்தில் உழன்று துக்கப்படுவதும் சிறிது நேரம் பிரம்மத்திற்கு திரும்பி சுகம் அடைவதுமாய் இருக்கிறது. ஜகம் என்பது நினைவே. ஜகம் மறையும் பொழுது, அதாவது நினைவு அற்றபோது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. ஜகம் தோன்றும் போது அது துக்கத்தை அனுபவிக்கிறது. எப்பெல்லாம் நீ ஜகம் உண்மைன்னு நினைக்கிறையோ அப்பெல்லாம் உனக்கு துக்கம். நீ எப்போல்லாம் அந்த ஜகத்தை விட்டு ஆனந்தமாக மனசுலேயே இருக்கியோ, அதாவது ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கியோ, பிரம்மத்திலேயே இருக்கியோ, அப்போ உனக்கு சுகம். கத்தால முழிக்கும் பொழுதே நம்ம கையை காலை ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது நம்ம கூட அந்த ப்ரொஜெக்ஷன்ஸும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகி அப்படியே ஜகம் வந்துடுறது. அப்போ நமக்கு துக்கமும் கூடவே வந்துடுறது. ஆனால் ஜகம் மித்தியாங்கிறத விழிப்பு நிலையில், தூக்கத்தில் நம்மளுக்கு தெரியறது ஜகம் தெரியறதே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கும், டீப் ஸ்லீப்பில். கனவு கனவு போது உண்மை மாதிரி இருக்குது, ஆனால் விழிச்ச உடனே அது கனவுன்னு தெரிஞ்சுடுறது. முக்கியமாக நம்ம இதை ஃபாலோ பண்ண வேண்டியது விழிப்பு நிலையில். விழிப்பு நிலையில் ஜகம் மித்தியாங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கிறது தான் ஞானம். தெரிஞ்சுட்டு ஆனால் அந்த ஜகத்திலேயே வாழணும். எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போய் இருந்துட்டு ஜகம் மித்தியான்னு இருக்கிறது ஒரு விதம், அது முதல்ல தேவைப்படலாம். ஆனால் பின்னாடி நம்ம ஜகத்தோடு இருக்கும் பொழுதே இந்த ஜகம் மித்யா, நான் ஒரு ரோல் ப்ளே தான் பண்ணுறேன், நான் இன்னார்னு நினச்சின்னு இருக்கிறது உண்மை இல்லை, ஆனால் இந்த பாடி மைண்ட் சென்ஸில் இந்த உலகத்தில் எப்படி இருக்கேன், இந்த ஒரு நாடக மேடையில் எப்படி ஒரு கேரக்டரை நம்ம பண்ணணுமோ, ஒரு பெக்கராகவோ இல்லை ஒரு ராஜாவாகவோ ஒரு ராணியாகவோ, எப்படி என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கேரக்டரை பண்ணிட்டு அசங்கோகம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எதுலேயும் பட்டும் படாமலும் அந்த தாமரை இலை தண்ணி மாதிரி வாழறது தான் இந்த ஞானத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆத்மஸ்வரூபத்திலேயே சுகமாக இருக்கலாம், எதுவுமே உன்னை பாதிக்காது. எப்படி ஆகாசத்தை எதுவுமே பாதிக்கிறது இல்லையோ, மழையோ வெயிலோ சேரோ எதுவும் ஆகாசத்தை பாதிக்காத மாதிரி, எப்படி சூரியன் எல்லாருக்கும் ஒளியை தருதோ, திருடனோ நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்கும் எப்படி சூரியன் ஒளியை தருதோ, அந்த மாதிரி ஞானியும் எதுவும் பாதிக்காமல் எல்லார் மேலேயும் கருணையோட அப்படியே இருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும். இப்போ 25வது கேள்வி, ஞான திருஷ்டி என்றால் என்ன? ரொம்ப அழகாக இதுக்கு பதில் சொல்லிடுவார். சும்மா இருப்பது அப்படின்ட்டார். சும்மா இருக்கிறதுனா நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு செயலும் செய்யாமல் அப்படியே உட்காந்துருக்கிறதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. சும்மா இருப்பதுன்னா என்னன்னு சொல்ல போகிறார் பாருங்க. சும்மா இருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்று பெயர். சும்மா இருப்பதாவது மனதை ஆத்மஸ்வரூபத்தில் லயிக்கச் செய்வது. இப்போ சொன்னோமே, அசங்கோகமாக ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறது தான் சும்மா இருத்தல். நான் வேலை பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது, நான் வேலை பண்ணலைன்னு நினைக்கக்கூடாது. நான் வேலை பண்ணலைன்னு நினைக்கிறதும் ஒரு கர்த்திருவம் தான். நான் சும்மா இருக்கேன்னு நினச்சிக்கிறோமே, அதுவும் ஒரு கர்த்திருவம். ஆத்மஸ்வரூபத்தில் மனசு இருக்கணும். அன்றி பிறர் கருத்து அறிதல், காசிப்பு. அவள் என்ன சொல்லுவா, இப்போ நான் சும்மா இருந்தேன்னா அவள் என்ன நினச்சிப்பா அப்படின்னு அவளுக்கு உடனே ஞாபகம் வரும். பண்ணிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு என்ன, நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா மற்றவாள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னு ஒரு தோட் வரும். இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலை பண்ணாமல் இருக்காளே அப்படின்னு. அந்த மாதிரி மற்றவா கருத்தை அறிது, அது வேண்டாம். முக்காலம் உணர்து. சில பேருக்கு இந்த சித்தி மேலே ஒரு விருப்பம். அப்படியே ஞானம்னா சித்தியாமே, நம்ம மற்றவ மனசில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமாமே, ஞான திருஷ்டியில் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லுவாளாமே, அந்த மாதிரிலாம் யோசிப்பா. முக்காலம் உணர்தல், தூர தேசத்தில் நடப்பன அறிதல், இந்த டெலிபதி, இல்லைன்னா நம்ம இந்த சித்தியில் 8 வித சித்தி இருக்குது. அது நம்ம உள்ளது 40 அவர் சொல்லியிருக்காரு. அந்த அஷ்ட சித்தியும் உனக்கு
தேவையில்லை. அந்த மெடிடேஷன் பண்ணும்பொழுது அந்த சித்தியெல்லாம் வரும், ஆனால் அதெல்லாமும் மித்தியான, அதை மீறி நீ போனோம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஞான திருஷ்டி ஆகாது. இந்த மிரக்கல்ஸ் எல்லாம் சில பேர் அந்த மிரக்கல்ஸ் தான் ஞானியுடைய ஞானத்தின் அடையாளம்னு நினச்சின்னு இருக்கா. ஞானியால் மிரக்கல்ஸ் பண்ண முடியும், ஆனால் அந்த மிரக்கல்ஸ் ஞானத்தின் அடையாளம் இல்லை. அதுக்கும் மீறி, அந்த மிரக்கல்ஸ்க்கும் மீறி ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறது தான் ஞானியுடைய அடையாளம். ஞான திருஷ்டிக்கு அதுதான் பொருள் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கார். அடுத்தது, நிராசைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் என்ன? திரும்ப அதே கேள்வி தான் வருது. முன்னாடி வைராகியம் பற்றி கேள்வி வந்தது, இங்கே நிராசை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜ்லேயும் அதை நம்ம வேறு வேறு மாதிரி பார்க்க முடியும். அதனால தான் ரெப்படிஷன் இருந்தாலும் அதில் புனருக்தி தோஷம் வராது. ஏன்னா ரெப்படிஷனில் நீ இப்போ 26வது கேள்விக்கு வரும்பொழுது நீ ஒரு லெவலுக்கு அந்த உத்தம அதிகாரத்துவத்தை நீ அடைஞ்சிருப்ப. இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, நிராசையே ஞானம் அப்படின்றார். ஆசையே இருக்கக்கூடாது, அதுதான் சும்மா இருக்கிறது. அப்போ நீ அந்த ஆத்மஸ்வரூபத்தில் லயிச்சுண்டு இருக்கும் பொழுது அங்கே மனம்னே ஒன்று இருக்காது. மனம்னு ஒன்று இருந்தால் தானே அதுக்கு ஆசை. நிராசை வேறு ஞானம் வேறு அன்று, உண்மையில் இரண்டும் ஒன்றே. நிராசை என்பது ஒரு பொருளிலும் மனம் செல்லாமல் இருப்பது. அந்த எனக்கு வேணுங்கிற எண்ணமே இல்லாமல், இது எனக்கு வேண்டாங்கிற எண்ணமும் இல்லாமல் ஒரு தாட்லேயே போகாது. அந்த தாட்டே இருக்காது. தாட் இருந்தால் தானே அதை பின்னாடி போகிறது. தாட்டே இல்லாமல் ஒரு பொருளிலையும் அந்த இதில் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தில் வருதே, பிரஜாகதி சர்வான் காமான், அந்த ஆசைகளெல்லாம் அவனை விட்டு போயாச்சு. அப்படி இருப்பது தான் ஞானம். அப்போ ஞானம் என்பது என்ன? நிராசை என்பது ஒரு பொருளிலும் மனம் செல்லாமல் இருப்பது. ஞானம் என்பது ஒரு பொருளும் தோன்றாது இருப்பது. அப்போ அந்த தாட்டே வராமல் இருக்கும். அந்த மனம் சஞ்சலமே இல்லாமல் ஒரு பிளாசிட் லேக்காக இருக்கும். அந்த ஒரு சைலன்ஸ் இருக்கும். அப்படி வேவே இல்லாமல் சைலன்ஸ் இருக்கும். என்றால் அந்நியத்தை நாடாது இருத்தல் வைராக்கியம் அல்லது நிராசை, தன்னை விடாது இருத்தல் ஞானம். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. அப்போ இன்னும் ஒன்று இருந்தால் தானே நீ அதுக்கு போய் ஆசைப்படுவ, இல்லை அது வேண்டாம்ப. அந்த ஏகமேவ அத்விதீயம், அந்த இன்னும் ஒன்றே இல்லை, தன்னை விடாது தன்னுள் தானே லயித்து இருப்பதே ஞானம். அந்த இன்னும் ஒன்று எனக்கு வேண்டான்னு சொல்கிறது நிராசை. இப்போ ஒரு ஸ்டேஜ், முதல்ல நிராசை இருக்கும், அதுக்கப்புறம் ஆசைங்கிறதே அங்கே இருக்காது. அதாவது அந்த தாட்டே இல்லாமல் தன்னிலேயே லயிச்சுண்டு ஆத்ம ஸ்வரூபத்திலேயே ஆத்ம நிஷ்டாலேயே சதா சர்வ காலமும், காலங்கிறதே அங்கே கிடையாது, டைம்லெஸ்ஸாக ஸ்பேஸ்லெஸ்ஸாக அந்த ஆத்மாலேயே இருக்கிறது ஆத்மனிஷ்டா. அதுதான் ஞானம். இப்போ கடைசி 2 கேள்வி. விசாரணைக்கும் தியானத்திற்கும் பேதம் என்ன? சில சமயம் நம்ம மெடிடேஷன் சொல்கிறோம், அப்புறம் தியானம்னு சொல்கிறோம். அந்த அஷ்டாங்க யோகாவில் வரும் பொழுது நம்ம அங்கே தியானம், சமாதானம், சமாதி அதெல்லாம் பார்க்குறோம், தாரணம் அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பார்த்தோன்னா விசாரணையாவது தன்னிடத்திலேயே மனதை வைத்து கொண்டிருப்பது. அதாவது நான் யார் அப்படிங்கிறத கேட்டுண்டு அந்த தன்னுக்கிட்டேயே தான்கிட்டேயே மனசு இருக்கும். தியானமாவது தன்னை பிரம்மம் என்றும் சச்சித் ஆனந்தம் என்றும் பாவிப்பது. இப்போ தியானம்னு சொல்லும் பொழுது ஒரு பாவனை வந்துடுறது. நான் பிரம்மன், நான் சத்து சித்து ஆனந்தம் ஆகிய பிரம்மன் அப்படின்னு பாவனை பண்ணும் பொழுது தியானம். அந்த தியான நிலைக்கும் அப்பாற்பட்டது அடுத்த நிலை நான் நானே. அந்த நான்கிறது தான் சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது தெரியும் பொழுது அது விசாரணையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ முக்தி என்றால் என்ன? பந்தத்தில் இருக்கும் தான் யார் என்று விசாரித்து தன் யதார்த்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதே முக்தி. அதே தான் சொல்கிறார். இப்போ பந்தத்தில் இருக்கிறது யார்? அந்த அஜ்ஞானி. அந்த அஜ்ஞானியுடைய உண்மை ஸ்வரூபம் என்ன? யதார்த்த ஸ்வரூபம் ஆத்மா. அப்போ அந்த ஆத்மாலேயே நான் இருந்துட்டேன்னா எனக்கு பந்தம் உண்டா? இல்லை. அப்போ நான் முக்தன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதான் முக்தி. இப்போ பந்தம்ங்கிறதும் மித்யா, முக்திங்கிறதும் மித்யான்னு ஆகிடும். ஏன்னா பந்தம் யாருக்கு? ஆத்மாக்கு இல்லையே.
நீ ஆத்மானு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ உனக்கு முக்தியும் இல்லை, பந்தமும் இல்லை. அந்த மனசுக்கு, அந்த அஜ்ஞானத்துக்கு தான் விடுதலை. நீ ஆத்மானு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே தான் இந்த நிர்வாண ஷட்கம், தசஸ்லோகி, இப்போ நம்ம பகவான் சொல்கிறதுலையும் வரும், எல்லாத்துலேயும் நீ நேத்தின்னு பண்ணும் பொழுது அந்த அந்த பந்தம்ங்கிறதே ஒரு மித்யா. அப்போ அந்த பந்தத்துலேருந்து விடுபடுற மாதிரி பண்ணி விடுபடுறது அதுவும் ஒரு மித்யா. அங்கே தான் சொல்கிறாரே, முன்னாடி எல்லா நூலையும் கடைசியில் நீ கற்றதையெல்லாம் மறக்க வேண்டி இருக்கும். இதான் நான் பந்தோன்னு ஒன்று இருந்ததுன்னு நினச்சேன், அதுலேருந்து விடுபட்டுட்டேன்னு நினச்சேன்னு அதையும் மறப்பது, மறந்து தன்னிலேயே தான் இருப்பது, அதுவே ஆத்மனிஷ்டை அப்படின்னு இங்கே முடிக்கிறார். இது ஒரு மகா பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். ரமணாசிரமத்தில் அவருடைய சந்நிதியில் ஆரம்பித்த இந்த பதிவுகளை, இந்த பாட்காஸ்ட்டை இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம். அவருடைய பரிபூரண அருள், அந்த கிரேஸ் இருக்கிறதுனால தான் இது நடந்திருக்கு. இந்த 28 கேள்விகளை திரும்ப 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 நம்ம கேட்டு அதில் இருக்கிற அர்த்தத்தை நம்ம விசாரணை பண்ணி நம்ம அந்த ஞான திருஷ்டியில் எப்பொழுதும் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இது யாருக்குமே கிடைக்காதுன்னு கிடையாது, பல ஜென்மம் எடுக்கணும்னு இல்லை. இந்த ஜென்மத்திலேயே இப்பொழுதே நம்மளால் முடியும். அப்படி நம்ம அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கும் பொழுது நான் வேறு நீ வேறுங்கிற அந்த பேதங்களே இல்லாமல் எல்லாம் ஒரே ஆத்மா என்று தெரிந்து அந்த ஆத்ம நிஷ்டையிலேயே இருப்பதற்கு பகவான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் தத்சத்.